அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் சார். இன்னைக்கு இப்ப +1 +2 ரிசல்ட் வந்திருக்கு, 10வது ரிசல்ட் வந்திருக்கு. இந்த பெற்றோர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க பையன் ஏதோ ஒரு வகையில மார்க் கூட எடுத்திருக்கலாம் அல்லது மார்க் குறைச்சலா எடுத்திருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க மார்க் எடுக்காம இருந்திருக்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம குழந்தைய பிடிச்சி திட்டுறதாக இருக்கட்டும், அவனுடைய தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரியான வார்த்தையை சொல்றதாக இருக்கட்டும், எனக்கு அப்பயே தெரியும் நீ எல்லாம் வாழ்க்கையில எங்க முன்னேற போற, இப்படி மார்க் வாங்கினா நீ வாழ்க்கையில என்ன பண்ண போறன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய கோபத்தை காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இப்படியான வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கான தன்னம்பிக்கை குறையும். இன்னைக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் கூட நாளைக்கு அவன் சாதிச்சிருவான்ற நம்பிக்கையை கொடுத்துட்டே இருங்களேன். என்னப்பா 10வதுல கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு அவ்வளவுதானே, 12வதுல வாங்கிட்டா போகுது, இப்போ 12வதுல மார்க் கம்மியாயிருச்சு அவ்வளவுதானப்பா, இந்த கல்லூரியில சேர போறோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ நாட்கள் இருக்குல்லன்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கும் போது மட்டும்தான் உங்க குழந்தைகளால இந்த வாழ்க்கையை நம்மால் சந்தித்து விட முடியும் என்கிற நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு பிறக்கும். இது கூட தெரியல உனக்கு, இதை கூட நீ செய்ய மாட்ட, நீ இந்த மார்க்க கூட வாங்க மாட்ட, என் சொந்தக்காரங்கள்ல எங்க அக்கா பையன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், அவனை விட நீ கூட வாங்குவான்னு நினைச்சா என் மானத்தை வாங்கிட்டேன்னு நீங்க திட்டுனீங்கன்னா அந்த பையன் நம்பிக்கையை இழந்துருவான் சார். கர்நாடகால பாகல்கோட் அப்படின்ற ஒரு இடம், அதுல அபிஷேக்னு ஒரு பையன், அந்த பையன் சார் 6 சப்ஜெக்ட்ல 6லயும் ஃபெயில், 6 சப்ஜெக்ட்ல 6லயும் ஃபெயில். அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு கேக் வாங்கி அந்த பையன் 6 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனான்ல அதை கொண்டாடுனாங்க சார். கேக்கை வாங்கி கொண்டாடுறாங்க சார் அத்தனை பேரும். பரவாயில்லடா போனா போயிட்டு போதே, அடுத்து நம்ம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்கல்ல, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க சார் 6 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதை. ஏன் தெரியுமா, ஒரு தோல்வி கற்றுக் கொடுப்பதை போல இந்த உலகத்துல வேறு எந்த ஆசிரியர்களாலும் கற்றுக் கொடுத்துடவே முடியாது. தோத்துட்டோம் அவ்வளவுதானே, ஏன் தோத்தோன்னு பாடுறாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்ன விஷயம், ஏன் தோத்தோன்னு பாரு, அதை எப்படி சரி செய்ய முடியும்னு பாரு, சரி செய்ததை திரும்பவும் எப்படி பயிற்சி பண்ண முடியும்னு பாருங்க, அதன் மூலமா எப்படி வெற்றி அடைய முடியும்னு பாருங்க. இப்படியாக பண்ணும்போது மட்டும்தான் நம்ம தோல்வியிலிருந்து ஜெயிச்சு வரவே முடியும். ஒரு தோல்வி மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். மைக்கேல் ஜோர்டன் மிகப்பெரிய ஒரு கூடை பந்தாட்ட வீரர், பாஸ்கெட் பால் பிளேயர். அவர் சொல்றாரு, நீங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய பிளேயர் ஆனீங்கன்னு கேட்டப்ப மைக்கேல் ஜோர்டன் சொன்னாரு, நான் எந்த போட்டிக்கு போனாலுமே இன்னைக்கு அந்த போட்டி ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு எந்த போட்டிக்கு போனாலும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் பல போட்டிகளில் தோர்த்தவன், ஏகப்பட்ட போட்டிகளில் தோர்த்தவன், நான் பால் எடுத்துட்டு வந்தாலே இந்த போட்டியில தோத்துருவான்ப்பா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. நான் பாலை தொட்டானாலே நீ எதுக்கு போய் விளையாட போற, நீ தான் போனாக்கா அதை போய் போட தெரியாது இல்ல, நீ எதுக்கு போய் விளையாட போறன்னு அவருக்கு அவ்வளவு கிண்டல் அடிப்பாங்க. அந்த மைக்கேல் ஜோர்டன் தான் பாஸ்கெட் பாலினுடைய அடையாளமாக வந்து நின்னார். எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு சச்சினோ இப்படிலாம் சொல்றோம்ல, ஃபுட்பாலுக்கு ஒரு பீலேன்னு சொல்றோம்ல, அப்படி பாஸ்கெட் பாலுக்கு இவர் தான் பண்ணா மைக்கேல் ஜோர்டன் தான் சொல்லுவாங்க. அவரை சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல, நீ எல்லாம் ஏன்பா பாலை தொடுற, உன்னாலதான் கூடைப்பந்து அதுல போடவே தெரியாது, நீ ஏன்பா பாலை தொடுறன்னு கிண்டல் எடுத்திருக்காங்க. இப்படியான தோல்விகள் தான் என் வாழ்க்கைக்கான வெற்றியை தந்ததுன்னு. ஒரு அரண்மனை சார், அந்த ராஜாவுக்கு கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வேலைகள் போக கவிஞரோடய உட்கார்ந்துருப்பார், இந்த அரண்மனை கவிஞரோடய உட்கார்ந்துருப்பார். அவருடைய கவிதைகளை கேட்கறது, அவருடைய கவிதையை பத்தி ரசிக்கிறது, உலகத்தினுடைய லிட்ரேச்சர் பத்தி படிக்கிறது, இப்படியாக கவிதைகள் உட்கார்ந்து கேட்டுக்கிறதும் கவிதைகளை உட்கார்ந்து ரசிக்கிறது தான் அவருடைய பெரிய வேலையாக இருக்கும். அப்படி ஒரு நாள் அந்த கவிஞர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எவ்வளவோ கவிதை எழுதியிருக்கீங்க, எவ்வளவோ கவிதை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச கவிதைன்னு ஒரு கவிதை இருக்கும்ல, அந்த கவிதையை கொடுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச கவிதை. அவர் உடனே தன்னுடைய ஓலைச்சுவடுகள்ல இருந்து ஒரு கவிதை எடுத்து கொடுக்குறாரு. அதை வாசிச்சு பார்த்தா ரொம்ப சுமாரா இருக்கு சார். இத்தனை நாள் இவ்வளவு கவிதை எழுதி கொடுத்துருக்காரு, அந்த கவிதையை வாசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு. இப்ப இந்த ராஜா கேட்கிறாரு, நீங்க எத்தனையோ கவிதை கொடுத்துருக்கீங்க, எத்தனையோ சிறந்த படைப்புகளை கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப சுமாரா இருக்கே, நல்லாவே இல்லையே, இந்த கவிதையை போய் நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களேன். அப்ப அந்த கவிஞர் ரொம்ப யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு சொன்னாராம், இந்த கவிதை தான் நான் முதலாக எழுதின கவிதை, தப்பா முதலா எழுதின கவிதை. நான் சின்ன பையனா இருக்கும் போதே நான் இந்த அரண்மனைக்கு வந்திருக்கேன், நீங்க கவிஞர்களுக்கான போட்டி வச்சிங்க, அப்ப நான் வந்து கலந்துக்கிட்டேன். இப்ப இந்த கவிதையை கொடுத்தப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, பொடி பையனே நீ எல்லாம் கவிதை போட்டிக்கு வரியா, சின்ன பையனே நீ எங்களோட போட்டி போடுறியா, சின்ன பையன் இதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்னு என்னை எல்லாரும் கிண்டல் அடிச்சு எல்லாரும் நான் தோத்து போனப்ப அவமானப்பட்டு வெட்கப்பட்டு இந்த அரண்மனையை விட்டு வெளியேறினேன். அதற்கு பின்பு நான் எப்படி கவிதை எழுத வேண்டும் என்பதை அத்தனை கவிஞர்களினுடைய கவிதைகளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தனை கவிஞர்களிடம் நான் ஒரு பாடம் போனேன், அத்தனை பேர்கிட்டமும் நான் கத்துக்கிட்டு இன்றைக்கு இந்த அரண்மனையினுடைய
தலைமை கவிஞராக இருக்கிறேன் என்றால், உங்கள் மனதை என் கவிதைகள் மூலமாக கவர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்கள் மனதை என் வசம் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு காரணம் நான் முதலாக இந்த அரண்மனைக்கு வந்து தோர்த்து போன சம்பவம் தான் அதற்கு காரணமாக இருந்ததுன்னு அந்த கவிஞர் சொல்லிட்டு போனாராம். இப்ப இந்த தோல்வி எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்குது சார். இல்ல, முதல்ல அந்த கவிஞர் தோத்ததுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய கவிஞராக மாறி நின்றார் இந்த தோல்வி. அதனாலதான் ஏபிஜே சார் ரொம்ப அழகா சொல்லுவார், ஃபெயில்னா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னார். ஃபெயில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு. இந்த தோல்வியை சந்திக்கும் போதுதான் நமக்கு வெற்றிக்கான பாதைகள் கிடைக்கும். சார், ஆபிரகாம் லிங்கம்னா நமக்கு என்ன தெரியுது? அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்ப்பா, இதானே நமக்கு தெரியுது. அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியா? அவர் உடனே ஜனாதிபதி ஆயிட்டாரா? அவர் வரலாற்றை படிச்சு பாருங்க சார். எப்படிதான் இந்த மனுஷனால இவ்வளவு பெரிய தோல்விகளை சமாளிக்க முடிஞ்சிச்சு, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு ஒரு மனுஷன் எப்படிப்பா ஜெயிச்சாருன்னு. 22 வயசுல ஆரம்பிக்கிறார் சார் அவர் வாழ்க்கை போராட்டத்தை. 22 வயசுல ஒரு தொழில் தொடங்குறாரு, ஃபெயிலியர். அவருடைய மாகாணத்துல சட்டசபை உறுப்பினரா நிக்கிறார், ஃபெயிலியர், தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க, காதல்ல தோல்வி. அதுக்கப்புறம் இன்னொரு பிசினஸ், ஒரு பார்ட்னரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அந்த பிசினஸ்ல மிகப்பெரிய ஃபெயிலியர். இவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு, ஸ்ட்ரோக் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8 மாசம் வீட்டுல பேரலைஸ்டா இருக்காரு ஆபிரகாம் லிங்கன். 22 வயசுல ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 54 வயசுல தான் அவருக்கு அந்த ஜனாதிபதி பதவி கிடைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய போராட்டம் சார், எவ்வளவு பெரிய போராட்டம். ஒவ்வொரு முறையும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் இருந்ததால் மட்டும்தான் ஆபிரகாம் லிங்கன் இந்த இடத்திற்கே வந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாகாணத்துக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட தோல்வி வந்தபோது எதனால் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை ஜெயிச்சார்ல, அங்கதான் அவருக்கு வெற்றியே. இப்போ தோல்வி வரும்போது 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. இந்த முதல் வகையான மனிதர்கள் என்ன தெரியுமா? நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, ஐயோ இது ஒரு முறை பட்டதே போதும்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்லாம் பழமொழி பேசிட்டு அப்படி ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி முயற்சி செய்யவே மாட்டாங்க. 2வது இருக்கிறவங்க என்ன தெரியுமா? தோல்வியா பார்க்காம அதை பாடமா பார்க்குறவங்க. இதுல நான் எதை கரெக்ட் பண்ணா அடுத்த முறை நான் ஜெயிக்க முடியும், எதை சரி பண்ணணும், அதை கரெக்டா அதை முயற்சி பண்ணி அதை சரி பண்ணி ஜெயிக்கிறவங்க 2வது வகை. இந்த 3வது வகை யார் தெரியுமா? தோல்வியாவே பார்க்காதவங்க. அது அப்படிதான்ப்பா, அந்த ப்ராசஸ்ல அது ஒண்ணு, எந்த இடத்துல ஜெயிக்க முடியும்னு ஜெயிக்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்றவங்க. இப்படி தோல்வியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக நினைத்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளுமே இனிய நாள் தான். தோல்வி நிலை என்று நினைத்து மனிதன் தோற்று போகலாமா? நன்றி.